ஓம் சாந்தி. இன்றைய முரளியிலிருந்து கேள்வி பதில். பிப்ரவரி 3. ஆத்ம ஜோதியில் ஞான யோகத்தின் நெய்யை ஊற்றினால் எரியும். ஆனால் எதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும்? ஞான யோகத்தின் வித்தியாசத்தை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஆகாய தத்துவம் ஆத்மா வசிப்பதற்கான இடமாகும். ஆனால் அங்கிருந்து எது வருவது இல்லை. எந்த பொருளும் வருவதில்லை. எதை புரிந்து கொள்ளாமல் மனிதர்கள் செய்கிறார்கள். சரீரம் விட்டால் இங்கே விளக்கேற்றுகிறார்கள். இங்கே ஜோதி ஏற்றுவதன் மூலம் அங்கே வெளிச்சம் தெரியாது என்பது. ஆத்மா அழிவதில்லை என்பது எவ்வாறு உறுதி செய்யப்படுகிறது? ஆத்மா சரீரத்தை விட்டு சென்றாலும் வேறு ஒரு சரீரத்தில் அழைத்து உணவு படைக்கிறார்கள் என்பதன் மூலம். பரமாத்மா என்னை நினைவு செய்யுங்கள் என்று கூறுவது ஞானமா? கிடையாது. யோகா செய்வதற்கு டைரக்ஷன் கொடுக்கிறார். ராவணனுக்கும் ஈஸ்வரனுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? ராவணன் புத்தியை பூட்டி விடுகிறான். ஈஸ்வரன் பூட்டை திறந்து விடுகிறார். ஒவ்வொரு பொருளும் சதோ ரஜோ தமோ நிலையில் ஆகிறது. அப்போது எது புது உலகம் என்பது யாருக்கும் புரியவில்லை. சரியா தவறா? சரி. இன்றைய முரளியில் முக்கியமாக என்ன கூறப்பட்டுள்ளது? வேத சாஸ்திரங்கள் படித்தாலும் கீழே இறங்கிதான் ஆக வேண்டும். முக்தியை அடைய முடியாது. நன்றி. ஓம் சாந்தி.